இன்றைக்கி வந்து எங்கள் பெரியம்மாவுக்கு வந்து 30 கொண்டாடுறோம், சாமி கும்பிடணும். அதனால வந்துட்டு வெஜ்ஜாக வந்து சாப்பாடு எல்லாமே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட 2 வகை காய் இருந்தது. அப்புறம் சாம்பார், பிளெயின் சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் பொரியலும் பீட்ரூட் பொரியலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமையல் அங்கிட்டு பார்த்துக்கிட்டே இந்த பக்கம்லாம் துணி எல்லாமே கிடந்தது. அதையும் எடுத்து எல்லாத்தையுமே நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கூட்டிகிட்டு லைட்டாக வீட்டை தொடச்சுட்டு இந்த பக்கம் தான் டேபிள் போட்டுட்டு ஃபோட்டோ எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு இந்த ப்ரொசீஜர் எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ, என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிடலாம், தெரிஞ்சதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது. அதனால இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. எல்லாத்தையுமே நீட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குள்ளே கிடந்த குப்பை எல்லாத்தையுமே அள்ளிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே சிங்கில் எடுத்து போட்டு பாத்திரத்தையும் விளக்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா போய் நாங்கள் வாழை இலை, பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பூ வீட்லேயே நானே கட்டிக்கிட்டேன். ஏன்னா கட்டின பூலாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது அதனால. அப்புறம் அந்த இடத்துல டேபிள் போட்டுட்டு ஒரு கிளாத் போட்டுட்டு பெரியம்மாவோட ஃபோட்டோ, அம்மாவோட ஃபோட்டோ ரெண்டத்தையுமே ஒன்றாவே போட்டாச்சு. அதுக்கப்புறமா சமைச்சதை எல்லாத்தையுமே வாழையில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மெழுகுவர்த்தியையும் வச்சுட்டு பூ மட்டும் மாட்டி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம்.